குருவாயூர் தேவசம் புன்னத்தூர் கோட்டா எலிஃபென்ட் சாங்சுட்டோரி. இது வந்து குருவாயூர்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே நம்ம போனோம்னா 37 ஆனைகளை பார்க்கலாம், மேல் அண்டு ஃபீமேல் ஆனைகள். சரியா, இப்படி 37 ஆனைகளும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியுங்கிறது நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். என்ட்ரி ஃபீஸு ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறாங்க. விசிட்டர்ஸ் டைமுங்கிறது காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் நம்ம எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம். நிறைய இருக்கும், 10 ஆனைக்குள்ள இருக்கும், 10க்கு மேலே இருக்கு, 20 யானை இருக்கு. இங்கே பாரு, பின்னாடி பக்கமே நடந்து வரோம். வா ஒத்திரி ஆளுங்க. நான் ஆற்றுக்குள்ள போய் குளிக்கலாமா? இங்கே இருக்கிற ஆனைகளோட நெத்தியிலேருந்து தும்பிக்கை ஃபுல்லாகவே பிங்க் கலரில் காணப்படுது. பனைமட்டையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த எலிஃபென்ட் வந்து தூக்கிட்டு போய் சாப்பிட போகுதுன்னு. சாப்பாடு வாங்கிக்கு சாப்பிடுது யானை தாத்து போட்டுருக்கா. அங்கே போடுறா யானை, யானை யானை அங்கே பாரு யானை. சரிப்பா, யானை குளிச்சிருச்சுமா. இங்கே பாரு, குளிச்சு ஜாலியாக ஆட்டம் ஆடுது பாரு. ஜாலியாக குளிச்சுட்டு ஆடுது பாருங்க. குளிச்சுட்டு ஆமை கும்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த யானை சாமி கும்பிட்டா பாருங்க. இன்னும் துணிக்கு எங்கம்மா இல்லைன்னா ஏதாச்சும் அதுவாகவே லெக் மார்க் தெரியலையே. அதே வந்து அதே முளைச்சிக்குமா? தந்தம் இல்லைடா, எலும்பு ஒண்ணுதான் அது. அது ஒரு தந்தம் இருக்குல்ல, தந்தம் யானே ஒரு தந்தம் ஒன்று விழுந்து இன்னொரு முளைச்சிக்குமா? அது தனியாக போகணும். யானை குட்டி எங்கம்மா இருக்குங்களா? இங்கே இருக்கிற எல்லா ஆனைகளோட முன்னாடி இருக்கிற அந்த 2 கால்கள் நீளமாகவும் பின்னாடி இருக்கிற 2 கால்கள் முன்னாடி இருக்கிற காலை விட கொஞ்சம் குட்டையாகவும் காணப்படுகிறது.
காட்டியே யானையோட வந்து புழுக்குல தான் போடுவாங்க. ஆனா ஒரு ரைஸ் சாப்பிட கொடுப்பாங்க. என்னம்மா இப்படி நின்னுடா, இப்படி நின்னுடா, மூஞ்சி அம்மாட்ட காட்டு, நின்னுடா. இப்படி இப்படி காட்டு. இதனால அம்மா அம்மா கையால காட்டு. இது சைடாக எடுங்க அழகா. ஏன் எத்தனை சாணி போடுறான்? அந்த நிற்கிது சரியா? இங்கே இருக்கிற யானையை பாருங்கள், கம்பீரமாக நின்றுக்கிட்டு அதோட காதுகளெல்லாம் மாட்டிக்கொண்டு அந்த தும்பிக்கையால் பனம் மட்டையை எடுத்து சாப்பிடும்போது அந்த அழகு வர்ணிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் நின்று பார்க்கும்போது. மாமியெல்லாம் காணும், அது எப்படி காலை ஓகே. போகும்போது இதெல்லாம் பாருங்க. அது கிடையாது. அப்படியா? குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது கொச்சியில் இருக்குது, இங்கே பிளாக் தண்டர் தானே? வண்டலப்பா, பிளாக் தண்டர் வந்து மேட்டுப்பாளையம். சுற்றி சுற்றி வந்துட்டோம், சுற்றி இங்கே வந்துட்டோம். அங்கே ஒரு என்ட்ரன்ஸே வந்துட்டோம். போடு ஒரு ஃபோட்டோ என்ட்ரன்ஸில். எங்கம்மா மாமியெல்லாம் காணும்.